வெல்கம் டு ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். டேஸ்டியான வறுத்தரைச்ச மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்ச 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் குக் ஆகிற நேரத்தில் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அது கூட அரை மூடி திருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மஷ்ரூம் கூட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிற நேரத்தில் ஒரு தாளிப்பு கடாயில் நறுக்கி வச்ச 3 சின்ன வெங்காயம், குட்டியாக நறுக்கின தேங்காய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா கொதித்ததும் இப்போ அந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான வறுத்தரைச்ச மஷ்ரூம் கிரேவி ரெடி.